ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் போடாதீங்க, இல்லைனா மொறுமொறுன்னு வராது. அதில் நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு வேணால் கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இதுக்கு தேவையான சால்ட்டு, இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். ரொம்ப பிழியாதீங்க, கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கலந்துக்கலாம். காலிஃப்ளவரை இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா கழுவி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் தண்ணியில் போடக்கூடாது, அப்போ தான் அது மொறுமொறுன்னு வரும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஆயிலில் போட்டு கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக டேஸ்ட் வருங்க. அப்படியே எடுத்துருவோம். நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். அதப்போ நம்ம இதை தூவி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி இது மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இது வெறும் கேரட்டும் கோஸும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே தூவி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அருமையாக சூப்பராக காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் கேரட்டும் கோஸும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். இதில் கூட தூவி சாப்பிட்லாம், சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.